கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் நான். கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் கவலை இல்லையே, எதை குறித்தும் கவலை இல்லையே. என் நேசர் தேற்றிடுவார். ஆமன் வாழ்ந்தவர்களே, மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென். யாரும் அமராத, யூஸ் பண்ணாத, தள்ளி வைக்கப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுகளை எல்லாம் இந்த 40 நாளுக்குள்ள ஏற்கனவே ஆவியானவர் சொன்னது போல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். குடும்பங்களிலே சமாதான குறைவு, கணவன் மனைவி பிரச்சனை, மாமனார் மாமியார் பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்பதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பேச்சுக்கு அனுசரிப்பதில்லை. இப்படியாக குடும்பங்களிலே அநேக பிரச்சனைகள், ஒற்றுமை இல்லை, சகோதர நேயம் இல்லை, அவரவர்கள் தனித்தனியாக கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்டப்பட்ட கழுதை குட்டிகள் தான் நீங்களும் நானும். அந்த கழுதை குட்டி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல துன்பங்களிலே இருந்தாலும் அந்த கழுதை குட்டியுடைய வேதனை இயேசுவுக்கு மாத்திரம் தெரியும். மற்ற மனிதர்களுக்கு தெரியவில்லை, யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை, உதாசீனமாய் படுத்திருந்தாலும் அது கட்டப்பட்டது. இது ஒன்றுக்கும் உதவாத கழுதை, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உணர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்திய தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் இயேசு. இதோ ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வசனங்களை தியானிக்கும் போது அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இந்த அநேக கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்கிறார். கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. எத்தனையோ உடைந்த உள்ளங்கள் ஒன்று சேர்ந்தன. எத்தனையோ உடைந்த கோபம், தாபம், கோபம், வைராக்கியம், வெறுப்பு நிறைந்த குடும்பங்களிலே பல நேரங்களிலே சலிக்கப்பட்டு, உதாசீனப்படுத்தப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு, ஒதுக்கி வைத்த நிலையில் இருந்தாலும் இந்த 40 நாட்களுக்குள்ள ஒரு பரிசுத்தமான குடும்ப உறவை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். உங்களிடையே சண்டை சச்சரவு வேண்டாம்.
உங்களிடையே சண்டை சச்சரவு ஏன் வருகிறது என்பதை குறித்து யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நாம் பார்த்தோம். இன்று அப்படிப்பட்ட கழுதை குட்டிகள் தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. கட்டப்பட்ட கழுதை குட்டிகள், தள்ளப்பட்ட கழுதை குட்டிகள், தள்ளப்பட்ட மனிதர்கள், ஒடுக்கி வைக்கப்பட்டவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், முதியோர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். குடும்பங்களிலே பார்க்க போகிறீர்கள், சாட்சியம் சொல்ல போகிறீர்கள். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை. இது ஆண்டவருக்கு தேவை. இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள். கட்டப்பட்ட கழுதை குட்டியை திருப்பி அனுப்பிவிடுவார் என்று சொல்லுங்கள். பல இடங்களில் அது சொல்லப்படவில்லை. 4 நற்செய்தியாளர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதில் வருகின்ற 4 பாத்திரங்கள், முதலாவது கழுதை குட்டி, இரண்டாவது சீடர்கள், அந்த கழுதை குட்டியை கொண்டு வர போனவர்கள், அவர்களோடு இருந்த சீடர்கள், மூன்றாவது மக்கள் கூட்டத்தினர். அதில் வருகிறவர்கள் பரிசேயர்களும் உண்டு, சதிசேயர்களும் உண்டு, ஆண்டவரை எதிர்க்கிறவர்களும் உண்டு. இத்தனை சிச்சுவேஷனுக்கு மத்தியில் தான் இயேசு அந்த கழுதை குட்டி மேலே அமரணும். இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி அந்த கழுதை குட்டி எவ்வளவு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இது கழுதாய் குட்டி ஆண்டவருக்கு தேவை. இப்ப நடந்தது என்ன? அப்போ அந்த கழுதை, அங்கே இருந்த கழுதை குட்டியின் உரிமையாளர், 4வது, அல்லேலூயா, கழுதை குட்டியின் உரிமையாளர் அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டு அவர்களிடம் என்ன செய்கிறீர்கள்? அப்ப கழுதை குட்டியின் உரிமையாளர் அங்கே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா அவங்க கடமையை செய்யறாங்க. 6ஆம் வசனத்தில் பார்க்கும், மார்க் 11:6 அவர்கள், அந்த சீடர்கள் என்ன செய்யறாங்க? இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். ஆமென். கூறியபடியே சொல்ல, ஆண்டவர் சொல்வதே உரைத்ததே இறைவாக்கு. ஆமென். அல்லேலூயா. கூறியபடியே கூட்டவும் இல்லை, கடிக்கவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். கடைசியில தான் வர்றது யார்கிட்ட வராங்க? அந்த கழுதை குட்டி எங்க கொண்டு வராங்க? இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அப்போ இயேசு கிட்ட அந்த கழுதை குட்டி வரணும்னா எவ்வளவு தடைகள் பாருங்க. அல்லேலூயா. 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 முதலாவது அந்த கழுதை குட்டை யாரும் பார்க்காம கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஓனர் கூட அதை கண்டுக்கல. ஆனால் அதை அவுக்கும் போது அந்த ஓனருக்கு தோணுது. சீடர்கள் ஆண்டவர் உரைத்தபடியே பயணம் செய்கிறார்கள். ஏன் கழுதை குட்டியை அவுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு தேவை என அவர் சொல்லியபடியே, கூறியபடியே அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா.
ஆமென் அல்லேலூயா ஆமென் அந்த கழுதை குட்டியை அவுக்கிறதுக்கு முன்னாலேயே இயேசு அந்த கழுதை குட்டியின் உரிமையாளருடைய உள்ளத்திலே பேசிவிட்டார். ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அவர்கள் உள்ள கதவை முதல்லயே திறந்துட்டா, இதோ இந்த கட்டப்பட்ட கழுதை குட்டி ஆண்டவரை இதை அழுக்க வரப்போறாரேன்னு சொல்லி முதலிலேயே உணர்த்திட்டாரு. அதனால தான் இயேசு தங்கள் கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டன. ஆமென் அல்லேலூயா ஆமென் இயேசு முதல்லே எல்லாம், அதனால தான் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆமென் ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆமென் நான் உங்களுக்காக கட்டப்பட்ட அந்த கழுதையும் சேர்கிறது. எத்தனையோ முறை நாம் உதாசீனப்படுத்தப்பட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தாலும் ஆண்டவர் நம்மகிட்ட வந்து இன்னைக்கு சொல்றார், என் மகளே, என் மகனே, இதோ லாசருடைய உயிர்ப்பின் போது பாருங்க, லாசரே எழுந்து வா என்று சொல்லுவார். அவன் அப்படியே சுற்றப்பட்ட துணிகள் சுற்றப்பட்டதோடு அவன் நடந்து வருகிறான். அங்கே கட்டுகளை அவிழ்த்து விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் ஆமென் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். நமக்குள்ள இருக்கிற, அதுக்கு முன்னாடி என்ன செய்வாருன்னா அந்த கல்லை அகற்றுங்கள், தடைகளை அகற்றுகிறார். அல்லேலூயா இப்போ நமக்கு முன்னாடி ஆண்டவர் வராருன்னு சொன்னா பின்னாடி வராரு. முன்னாடியே என்ன செய்யறாரு? அவருடைய இது ஏஸ் அ பிளான் ஃபார் யூ. அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென் கட்டப்பட்டிருந்தாலும் அவிழ்க்க செய்வார். உன் கட்டுகளை உடைப்பார், உன் கட்டுகளை தகர்ப்பார், ஆமென் உன் மீது வரும் குற்றப்பணிகளை உடைத்தெறிவார், ஆமென் உன் வேதனையை நலமாக்குவார், ஆமென் உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். ஆமென் ஆமென் அந்த கழுதை வந்ததும் நடந்தது என்ன? முதலாவது சீடர்கள், அவங்களுக்குள்ள சண்டை வரும். பின்னாடி நமக்குள்ள யார் பெரியவர் என்று அவர்களுக்குள்ள சண்டை வரும். முதலாவது சீடர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி ஆண்டவர் சமூகத்திலே அந்த கழுதையின் மேல் போடுகிறார்கள். தங்களை தாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா தாழ்த்துகிறார்கள். நான் வஸ்திரம் போட்டிருக்கிறேன், பெரிய வஸ்திரம், நான் குடிய முடியல, நிமிய முடியல இல்லை. தங்களை தாழ்த்தி அவர்கள் அந்த வஸ்திரங்களை ஆண்டவருடைய சிம்மாசனமாய் மாற்றுகிறார்கள். ஆமென் அவர்கள் கழுதை மேல் போடுகிறோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. என் இயேசு, என் ராஜா, யூத சிங்க ராஜா அந்த கழுதையின் மேல் அமருவதற்காக ஆமென் ஆமென் அல்லேலூயா அமர்வதற்காக தங்கள் வஸ்திரங்களை போடுகிறார். யாரும் அந்த கண்ணுக்குட்டி, அந்த கழுதைக்குட்டியை, யாருமே அந்த கழுதைக்குட்டியை சட்டப்பட்டாமல் இல்லம்போது யாருமே சட்டம் பண்ணலை. அந்த ஒரு சூழ்நிலையில் இயேசு அப்படிப்பட்ட கழுதை குட்டியின் மேல் தன் அன்பை வைக்கிறார். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அது ஆண்டவருக்கு தேவை. எத்தனையோ நம்முடைய குடும்பங்களிலே கட்டப்பட்டு இருக்கிறோம். வியாதியினாலும், நோய் நொடிகள், மன வருத்தம், மனபாரத்தால் கட்டப்பட்டு இருக்கிறோம். என் மகளே, என் மகனே, சகோதரனே, சகோதரியே, என்னிடம் திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். அதேதான் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென்.
நீதியின் வலக்கரத்தால் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே. சொல்லி நம்மே தாழ்த்துவோம். தாவீது ராஜா, பெரிய ராஜா. ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். அவர் என்னுடைய கோட்டை, அவரே என் கேடயம், அவரே என் கற்பாரை என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. தாவீதுடைய அவன் உடனே அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை தான் நினச்சி பார்த்துருப்பான். இன்று அவன் ராஜாவாக இருந்தாலும் அன்று நான் ஆட்டுக்குட்டிகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டிருந்தவன் தானே. அவன் ஒரு நாளும் அந்த நிலையை நினச்சி தான் எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட அந்த சங்கீதங்களை பாடுகிறான். ஒவ்வொரு சங்கீதத்திலும் தாவீதுடைய, அதனால தான் ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுவார், தாவீது என் தாசன், தாவீது என் தாசன், என் அன்புக்குரியவன், என் அன்புக்குரியவன், அவன் என்னை அப்பா தந்தையே என்று அழைப்பான் என்று ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் தாவீது. அதனால சொல்ல, எப்பொழுதுமே என் ஆண்டவரை என் மனக்கண் முன் வைத்துள்ளேன். அவன் எப்பொழுதுமே என்னுடைய ஆண்டவர். ஆடு மாடுகளை மேய்க்கும்பொழுது சிங்கங்கள் வரும், காட்டு மிருகங்கள் வரும், அதை கொல்வதற்காக கீறி போட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் கோலியாத்தை அடிக்கும்போது சொல்லுவார், இங்கே பாரு, நீ ஆயுதத்தோடு நிற்கிற, பல அடி உயரத்தோடு, நான் வந்திருப்பது சாதாரண மணிக்கற்களால் வந்திருக்கிறேன். நீ ஆயுதத்தோடு நிற்கிற, நான் கர்த்தருடைய வார்த்தையால் நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துவார். என் மகளே, மகளே, அவருடைய சமூகத்தில் அவர் வார்த்தையை அனுப்பி உனக்கு ஆறுதல் தருகிறவர். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. பலர் தங்களுடைய மேலுடைகளை அதன் மீது போட்டார்கள், பலர் தம்முடைய மேலுடைகளை போட்டார்கள். வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலைத்தழைகளையும் வழியெல்லாம் பரப்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலுடைகளை போட்டார்கள், சிலர் வயல்வெளிகளில் வெட்டி இலைத்தழைகளையும் வழியில் பரப்பினார்கள். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஒசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் போற்ற பெறுக என்று சொல்லி வாழ்த்தி. அப்ப பாருங்க, இந்த கழுதைக்குட்டி இயேசுகிட்ட வந்ததும் எவ்வளவு மகிமை அந்த கழுதைக்குட்டிக்கு. திருப்பாதம் நம்பி வந்தோம், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோம் தீவ சமூகத்திலே. இந்த கழுதைக்குட்டியா நான் வந்திருக்கிறப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவர். நீர் என்மேல் அமரும் ஆண்டவர், நீர் என்மேல் அமரப் போவதற்காய் நன்றி ஆண்டவர். எத்தனையோ பலவீனம் அந்த கழுதைக்குட்டை பார்த்து ஆண்டவர் இப்படி நினச்சிருப்பார், நீ ஏமா கவலைப்படுற, நீ ஏண்டா கவலைப்படுற, நான் உன்னை மவுசு கொண்டு வரேன், நான் உன்னை பெருமைப்படுத்துகிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன். அதனால தான் ஏசையா 41:10 மிக அழகாக சொல்லும். ஒரு முறை கூட வாசிக்கலாம். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள்,
நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். அப்ப அந்த கழுதை என்ன நினைச்சிருக்கோம்? ஆண்டவர் என் முகத்து என்னுடைய முதுகில் உட்கார்ந்துருக்கிறாரு, அதுக்கு வேதனை வந்திருக்குமா? அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். வலிமையை தருகிறார். வரும் சுமைகளை சுமக்கக்கூடிய, பாரங்களை சுமக்கக்கூடிய வலிமையை தருகிறார். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் நீ உட்காரும்போது காத்திருக்கும் பொழுது அந்த கழுதையை போல காத்திருக்கணும். என் இயேசு வருவார், என்னையும் கவனிக்க வருவார் என்ற எண்ணம் அதனுக்குள்ளே இருந்திருக்கும். யாராவது என்னை அழிக்க மாட்டார்களா என்று சொல்லி இயேசு வந்தார். அந்த கழுதை குட்டியை கண்டார், மனம் வருந்தினார், அவிழ்க்கும்படி சொன்னார். அதுக்கு எவ்வளோ மவுசு இருந்திருக்கும். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான், கட்டப்பட்டிருந்தாலும் அழைத்து கொண்டு வரப்பட வேண்டும். அநேக காரியங்கள் நமக்கு வீடுகளிலே இருக்கலாம். எத்தனை துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்துடணும். வந்துட்டா மகிமையோ மகிமை தான். அவருடைய சமூகத்தில் வந்துச்சுன்னா என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் உன்னை வழி நடத்துவார். உன் குடும்பங்களை, உன் பிள்ளைகளை, உன் சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுத்துரு. உன் கணவனை ஒப்புக்கொடு, உன் மாமனார் மாமியாரை ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை டியூஷனுக்கு அனுப்பிட்டேன், அங்கே அனுப்பிட்டேன், இங்கே அனுப்பிட்டேன், அவங்க விளையாண்டிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப குறும்பு பண்ணுறாங்கன்னு நினைக்காம அந்த குழந்தைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் அமர செய்யுங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே கழுதையும் ஒரு குட்டியும் கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அங்கே கழுதையும் ஒரு குட்டியும் கட்டப்பட்டிருந்தது. எங்க பார்க்கிறோம்? மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படும், நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள், சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அழித்து என்னிடம் கொண்டு வாருங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? குட்டி, தாயும் குட்டியும், குடும்பம், பெற்றோர், பிள்ளைகளும் அந்த குட்டியோடு வரணும். இதெல்லாம் மறை உண்மைகள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் மேல அக்கறை உண்டு, அவருக்கு நம் மீது அக்கறை உண்டு. ஆண்டவருக்கு என் மீது அக்கறை உண்டா? நான் இப்படி வேதனைப்படுறேனே, நான் அப்படி வேதனைப்படுறேனே, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்னு கவலைப்படுகிறாயா? என் மகளே, மகனே, ஏசையா 60:20 மிக அழகாக சொல்லும். ஏசையா 60:20, உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலா இனி தேய்ந்து போகால், உன் நிலா இனி தேய்ந்து போகால். ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார், ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம், உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம். ஆமென். இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் சிந்திக்கும் பொழுது, சூரியன் காலையில் உதிக்கும், சாயங்காலம் சன்செட் ஆகிடும். அப்போ சன்செட் ஆன பிற்பாடு யார் வருவா? நிலா. இப்போ வசனம் என்ன சொல்லுது? உன் கதிரவன் ஒருபோதும் மறையான். அப்படின்னா என்ன? அது எப்பொழுதும் பிரகாசமாக நிற்கிற கதிரவன் உன் வாழ்க்கையிலே. கதிரவன் மறையாள், எப்பொழுதும் உதித்து கொண்டிருக்கின்ற கதிரவன். இப்போ கதிரவன் உதித்து கொண்டிருக்கிறான் என்றால் பகல் கூட எங்கேயாவது சந்திரனுக்கு வேலை இருக்கா? இருக்காது. அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன்னுடைய நிலா இனி தேய்ந்து போகால். அது தேய்வரையில் வளவையில் அது அப்படியே இருக்கு என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தேய்மானம் இல்லை, சேதாரமும் இல்லை, எப்பொழுதும் பிரகாசமாக இருப்பாய். ஆமென்.
ஆமென். என்றும் உள்ள பிரகாசமான அந்த சூரியனை போல நீ பிரகாசமாய் இருப்பாய். ஒளிவூட்ட பிள்ளைகளாக இருப்பாய். உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். ஆமென். ஆம் அன்பானவர்களே, கதிரவன் மறையான் அப்படின்னா சந்திரனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னா என்றும் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை காண முடியும். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளே, ஒரு சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் பாருங்க, எல்லாம் பழையவையெல்லாம் புதுசு பண்ணிடுவார். பழசெல்லாம் புதுசு பண்ணி ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மந்தையும் மேற்படுமாக, ஒரே மந்தையும் ஆமென். ஒரே மந்தையும் மீட்பனுமாக இருப்பார்கள். ஆமென். ஆண்டவருடைய ஆமென். சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் காத்திருப்போம். ஆண்டவருக்காக ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அந்த கழுதைக்கு இருந்த மவுசு, ஆமென். அந்த கழுதைக்கு இருந்த மவுசு எத்தனை பேர் முன்னும் பின்னும் ஒசானா ஒசானா என்று பாடிக்கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய ஆடைகளை வஸ்திரங்களை கழுதை மேல் போட்டு வழியெல்லாம் போட்டு தாழ்ச்சியோடு ஆண்டவரை வரவேற்கிறார்கள். எருசலேம் நுழைகிறார், அவர் வந்துறார். எவ்வளவு ஆர்ப்பரிப்போடு வருகிறார், எவ்வளவு ஒரு சந்தோஷமான. அதனால தான் ஊழியம் செய்தால் நமக்கு உபத்திரவம் உண்டு. ஊழியம் செய்தால் நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென். அதனால தான் மார்க் 10:28 சொல்வார், பேதுரு அவரிடம், பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றவர்களாயிற்று என்று சொன்னார். அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் ஆமென். ஊழியத்தில் துன்பங்கள் வரும். பெரிய பட்டதாரி எல்லாம் ஆண்டவர் கூப்பிடல, சட்ட படித்தவன் எல்லாம் கூப்பிடல, ஞானிகளை கூப்பிடல. அதனால தான் 1 கொரிந்தியர் 1:27 சொல்லப்படுகிறது, கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார், அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே படிப்பு பட்டம் பதவி அவசியமில்லை. ஆமென். சீடர்கள் எப்படி இருந்தார்கள்? மீன் பிடிக்கிறவர்கள். என்னப்பா செய்கிற? நாங்கள் மீன் பிடிக்கிறோம். நல்லா பிடிப்பியா? பிடிச்சோம். ஒன்றுமே கிடைக்கலையா? யூ ஆர் செலக்டட். மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன், யூ ஆர் செலக்டட். அவர் பெரிய பட்டம் சட்டம் படித்தவங்களெல்லாம் ஞானம் உள்ளவங்களெல்லாம் தேடலை. எனக்கு தெரியும் தேடலை. ஒன்றுக்கும் உதவாத சாதாரண மீன் பிடிப்பவர்கள். நல்லா பிடிச்சியா? பிடிக்க முடியலையா? யூ ஆர் செலக்டட். நீ அதை விட்டு நான் மனுஷங்களை பிடிக்க ஆரம்பிக்கணும். மனுஷங்களை பிடிப்பவர்களாவாய். மனுஷங்களை பிடிச்சியா? பிடிக்கல, ஒன்றுமே கிடைக்கலையே, ஒரு ஆத்மா கூட கிடைக்கலையே. இன்றைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு நடக்கிற. ஒரு ஆத்மா நாள் முடிந்ததா? மீன் பிடிக்க முடியலையா? கிடைக்கலையா? கொஞ்சம் தள்ளி போடு வலைய, கொஞ்சம் தள்ளி போடு, கொஞ்சம் தள்ளி போடு, அங்க வலையில் மீன் சிக்கும். வலை கிழியும் அளவுக்கு மீன், குறைபாடு இல்லாம வலை கிழியும் அளவுக்கு மீன் பிடிச்சியா? நல்லா படிச்சியா? இல்லைப்பா, நான் நல்லா மீன் பிடிச்சேன். நல்லா மீன் பிடிச்சியா? இப்போ என்னாச்சு? மீன் பிடிக்க முடியல, ஒன்றுமே கிடைக்கல. வா, யூ ஆர் செலக்டட். ஒன்றுக்கு உதவாது தான் கழுதை குட்டையை தான் தேர்ந்தெடுக்கிறார். அவர் நினச்சிருந்தா பெரிய ஒட்டகமோ இல்லை குதிரையோ யானையோ எதையோ கொண்டு வந்திருக்கலாம். அவருக்கு தேவை யாருமே சீண்டாத
அந்த கழுதை குட்டி தான் அவருக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. அப்படித்தான் நீங்களும் நானும் யாருக்குமே உதவாத பாத்திரம். உடைந்த பாத்திரம் நான் எவருக்கும் உதவாதவன், உதறி தள்ளப்பட்ட கல், கட்டிடத்தின் மூலை கல் அல்லோ என்று சொல்லி, உடைந்த பாத்திரமா, உதவாத பாத்திரமா, அவர் உன்னை வணைந்து கொள்வார். தள்ளப்பட்டிருக்கிறாயா, தளர்ந்தப்பட்டிருக்கிறாயா, கடத்தப்பட்டிருக்கிறாயா, அவர் உன் தடைகளை மாற்றுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை வலிமைப்படுத்துவார். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.